Hello friends, welcome to C language Tamil tutorial part 20 Nachino. இதுவரையும் பார்த்தோம்னா நம்ம ரெண்டு வகையான ஸ்டேட்மெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க. இஃப் ஸ்டேட்மெண்ட்டு, ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இப்போது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இன்னொரு குட் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் சும்மா ஒரு பிரிண்ட் பண்ணுற ஆப்ஷன் பற்றி எழுதிடுறேன். பிரிண்ட் ஆஃப் அப்படின்ட்டு வெல்கம் டு சி கிளாஸ் அப்படின்னு எழுதிடுறேன். இப்போது நான் கோ டு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். கோ டு அப்படின்னு போட்டு சீனு அப்படின்னு போடுறேன். மறுபடியும் இங்கே ஒரு பிரிண்ட் ஆஃப் எழுதுறேன். இங்கே சும்மா நோக்கின்னு எழுதுறேன். மை நேம் இஸ் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு எழுதுறேன். இதுதான் என்னோடய ஃபுல் நேம். அடிக்கடிக்கு சீனு சீனுன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? சும்மா சீன் போடுறதுக்காக. மற்றபடி என் ஃபுல் நேம் ஸ்ரீனிவாசன் தான். நம்ம பசங்களாம் சீனுன்னு கூப்பிடுவாங்க. ஸோ அப்படி தான் நானும் சொல்லுவேன். இப்போ பிரிண்ட் ஆஃப் இன்னொரு பிரிண்ட் ஆஃப் எழுதுறேன். திஸ் இஸ் டாங்கி அப்படின்னு எழுதுறேன். இப்போ வந்து இங்கே வந்து நான் எழுதிடுறேன் பாருங்கள். வந்து சீனோ பிரிண்ட் ஆஃப் சி கிளாஸ் ஃபினிஷ்டு அப்படின்னு எழுதிட்டேன். இதுக்கு என்ன எழுதிட்டுருக்கிறேன் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே கோ டு ஸ்டேட்மெண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது கோ டு சீனு அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா சீனுன்றது இங்கே இருக்குது, கோ டு அப்படின்றது இங்கே இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 4 பிரிண்ட் ஆஃப் எழுதியிருக்கேன். எப்படி வேலை செய்யுது அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். அப்புறம் எக்ஸ்பிளைன் எழுதுறேன் பாருங்கள். தெரிஞ்சுங்களா? வெல்கம் டு சி கிளாஸ் அண்ட் சி கிளாஸ் ஃபினிஷ்டு அப்படின்னு எழுதியிருக்கேன். பார்த்தீங்கன்னா 4 பிரிண்ட் ஆஃப் எழுதியிருக்கேன். ஆனால் 2 தான் வந்திருக்கு. இதில் என்ன நடந்திருக்குன்னா, வெல்கம் டு சி கிளாஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்தது கோ டு, அந்த கோ டுவை பார்த்ததுன்னே அடுத்தது என்ன நம்ம ஃபங்க்ஷன், அதாவது என் பேர் கொடுத்துருக்கேன் சீனு அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்கே சீனுன்றதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோலன் வச்சிங்கன்னா தான் இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றத எடுத்துக்கும். உடனே இந்த 2 கீழே என்ன இருக்கோ அதை பார்க்காத டேரெக்டாக அங்கே வந்துடும். இதே நம்ம ரிவர்ஸில் யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், கோ டு அப்படின்னு நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். கோ டு அதே சீனு முடிச்சிட்டேன். இப்போது இங்கே இந்த சீனுவை யூஸ் பண்ண பாருங்கள். இது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நான் சேவ் பண்ணிடுறேன். கண்ட்ரோல்